பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, நமது கூட்டணி கட்சியான திமுகவின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி, இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒகேனக்கல்ல நடக்கின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே பெரும் திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய தலைமை கழக செயலாளரே, எங்களது பொருளாளரே, எங்களுடைய அவைத்தலைவரே, எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளரே, எங்களுடைய துணை செயலாளர்களே, இளைஞரணி செயலாளரே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்களே, இந்த தர்மபுரி மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் குமார் அவர்களுக்கும் விஜய சங்கர் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், இந்த தர்மபுரி மாவட்டத்தினுடைய ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, என் அன்பு மகளிரணி சகோதரிகளே, என் உயிரினும் மேலான என் அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக இந்த நேரத்தில் என் பத்திரிகை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுக கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க எல்லாம் நினைக்கலாம், என்ன அண்ணி ஏதோ தலைப்பாக வச்சிருக்காங்க, அவங்க ஆசைப்பட்டு இது விவசாயிகளுக்காக நடக்கிறது, நீங்க வைக்கணும்னு சொன்னாங்க. தாராளமா நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நானும் கேப்டனும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் விவசாய குடும்பத்தில் இருந்துதான் இன்னைக்கு மிகப்பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் நாம் அனைவரும் விவசாயிகள் அப்படிங்கறத நாம மார்தட்டி பெருமையோட சொல்வதற்கான அடையாளம் தான் இது. டெல்லியில உண்ணாவிரதம் இருந்தாங்க யாரு, நம்ம விவசாய மக்கள். அவர்களுக்காக போய் கலந்து கொண்டு அவர்களோடு இணைந்து மண் சோர் சாப்பிட்ட பெருமை நமது தேமுதிக மட்டும்தான் உண்டு. இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தான் நம்ம சொன்னோம். ஆனா இவ்வளோ பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டமாக மாற்றி காட்டிய எங்கள் அன்பு கழக தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் என் பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே உரித்தாகுகிறேன். தருமபுரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே இது கேப்டன் கோட்டை, மாற்று கருத்தே இல்லை. அதுல ஒகேனக்கல் அப்படின்னு இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ஆர்ப்பாட்டம். கேப்டன் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கார், 158 படம். ஆனா ஒரே ஒரு படம் தான் நம்ம ஊரு பற்றி சொன்னது, தருமபுரி அப்படின்னு சொல்லி கேப்டன் நடித்த திரைப்படம். 158ல ஒரு மாவட்டத்தின் பேரை தான் சொன்னார்னா அதுதான் தர்மபுரி மாவட்டத்திற்கு கிடைத்த பெருமை. கேப்டன் நெஞ்சில் குடியிருக்கின்ற இந்த மாவட்டம் ஒகேனக்கல் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், இங்க காவேரி நீர் வருகிறது, இங்க மீன் பிடிக்கிற தொழில் இருக்கு, பரிசல் ஓட்டுபவர்கள் இருக்காங்க, நிறைய தேமுதிகவை சேர்ந்தவர்கள் ஒகேனக்கல்ல இருக்காங்க என்பதை நான் பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்பதான் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி மக்களை தேடி மக்கள் தலைவர், உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற ஒரு மாபெரும் ஒரு திட்டம் அந்த வகையில் எல்லா இடமும் முடிச்சு நான் கடைசியாக இந்த மாவட்டத்தில் வந்த இடம் ஒகேனக்கல். அப்ப டைம் எவ்வளவு தெரியுமா? இரவு 11 மணி. நான் கூட நினைச்சேன் கிராம பகுதியாச்சே கூட்டம் இருக்குமான். நான் வந்து பார்த்து வியந்த ஒரு இடம் ஒகேனக்கல். பார்க்கும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தை அன்றைக்கு நான் ஒகேனக்கல்ல பார்த்தேன். அது எதற்காக? கேப்டன் மீது அவர்கள் கொண்ட அந்த அன்பு பாசத்தின் வெளிப்பாடு. இங்க பரிசல் ஓட்டுபவர்கள் கிட்டலாம் நீங்க போய் கேட்டு பாருங்க கேப்டன் பெருமையை. இன்னைக்கு நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நமது கேப்டன் அவர்கள். கேப்டனுடைய திரைப்படம் இந்த ஒகேனக்கல்ல நிறைய திரைப்படம் கேப்டன் நடிச்சிருக்கார்.
மிக முக்கியமானது வைதேகி காத்திருந்தாள். அது போல பல திரைப்படங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். கேப்டன் இப்ப இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் போவாங்க, நடிப்பாங்க, அதோட வேலை முடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா போகும் இடத்திலும் தன்னால் முடிந்த உதவி செய்த ஒரே தலைவர் கேப்டன். ஒரே தலைவர் கேப்டன் தான். ஊட்டிக்கு போறாரா, எல்லாருக்கும் போர்வை ஷால் வாங்கி தருவார். ஒகேனக்கல் வர்றாரா, எல்லாருக்கும் பரிசல் வாங்கி தருவார். நம்மளுடைய கடலோர பகுதி போறாரா, எல்லா மீனவர்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு தஞ்சாவூர் போறாரா, எல்லா விவசாயிகளுக்கு உதவி செய்வார். நான் அப்படியே கூடியே நிழலாக கேப்டனையே என்னைக்கு திருமணம் செய்தனா அன்னிலிருந்து அவரின் நிழலாக நிஜமாக நான் அவருடனே இருந்த வாழ்க்கை சாதாரணம் இல்லை. நம்ம தலைவரை பார்த்து உங்களை மாதிரி நானும் வியந்த நாட்கள் தான் அதிகம். நான் நினைப்பேன் தமிழ்நாட்டில் தான் தலைவர் செய்யறாரா, இல்ல வெளிநாட்டுக்கு போனாலும் துபாயா இருந்து அங்க ஒட்டகம் ஓட்டுற நம்ம தமிழர்களை பார்த்தா உடனே வாங்கப்பா சொல்லி அவங்களோட தான் அமர்ந்து சாப்பிடுவார். அவங்களுக்கு அந்த ஊரு காசு கொடுப்பார். தமிழர்கள் எங்க இருந்தாலும் அவர்களை அன்போடு அழைத்து புகைப்படம் எடுத்து கொடுத்து அவர்களுக்கும் அந்த ஊர் காசை கொடுத்து உதவி செய்யற ஒரு உத்தம தலைவரை கண்டு கண்டு நான் வியந்து இருக்கிறேன். அது சாதாரணம் இல்லை. ஒரு போலிக்காக, ஒரு ரீல்ஸ்க்காக, போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் பண்ணல நம்ம தலைவர். உண்மையா அவருடைய நெஞ்சின் அடியில் இருந்த தமிழன் என்ற பாசத்தின் வெளிப்பாடுதான் அத்தனை கோடி மக்களுக்கும் தலைவர் கேப்டன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார். அதனால சொல்ற, இங்க முருகன் அப்படின்னு ஒருத்தர் பரிசல் ஓட்டக்கூடியவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் தன்னுடைய ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி உடனே அங்கிருந்து கிளம்பி வந்து இங்கேயே இருந்து அவரது இறுதி சடங்கிலே கலந்து அவரை அடக்கம் செய்யும் வரை உடன் இருந்த ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். இது வேற யாரும் செய்யறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது செய்ய முடியுமா? எல்லாம் போட்டோ ஷூட்டு, கை காட்டுறது, இப்படிங்கிறது, ரீல்ஸ் போடுறது, இப்படி போயினுக்குது காலம். மக்களே நீங்கள் தெளிவடையுங்கள். இங்க பொய்யுக்கும் புரட்டுக்கும் நாடகத்துக்கும் நடிப்புக்கும் தான் மக்கள் துணை நிற்கிறீங்க. உண்மைக்கு நீங்க துணை நின்று இருந்தால் தமிழ்நாட்டின் முதல்வராக நமது புனித தலைவர் கேப்டன் அவர்கள் முதல்வராக வந்து இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாத்தி இருப்பார்கள். அதனால நான் சொன்னேன், கேப்டனை தவற விட்டது நாங்கள் இல்லை, தமிழ்நாடு மக்கள் தான் அந்த புனித தலைவரை தவற விட்டாங்க. மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக எல்லார் மனதிலும் நீங்க இடம் பிடிச்சிருக்காரு கேப்டன். இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன தேதி? யார் பிறந்த மாதம்? கேப்டன் பிறந்த மாதத்தின் முதல் நாள். நேத்து நைட்டே நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, 12 மணிக்கு ஒரு டிபி நான் முழிச்சிருந்தேன். ஆபீஸ்ல சொல்லி டிஎம்டிகே குரூப் ஃபுல்லா போடுங்க, இந்த மாதம் முழுவதும் அனைவரும் அவங்க ஸ்டேட்டஸ்ல சோசியல் மீடியால கேப்டன் புகைப்படத்தை வைக்கணும். எதுக்காக? நம் தலைவர் மீது நாம் கொண்ட பற்றின் காரணமாக, அவர் மீது நாம் கொண்ட அன்பின் காரணத்தின் வெளிப்பாடு. தலைவர் எங்கும் போல உங்களில் நான் தலைவரை பார்க்கிறேன். கரவேட்டி கட்டின உங்க ஒவ்வொருத்தரில் நான் தலைவரை பார்க்கிறேன். உங்க எல்லாரையும் மக்கள் வாங்க கேப்டன், வாங்க கேப்டன், வாங்க கேப்டன் என்று அழைக்கும் போது உங்களில் நான் கேப்டனை பார்க்கிறேன். அதனால தைரியமா இருங்க. உறுதியாக அவர் கனவு, லட்சியம், கொள்கை, இந்த மக்களுக்கு செய்த உதவி, இந்த கட்சியை ஆரம்பித்தது எல்லாவற்றையும் நாம் உறுதியாக நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியா சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கோடை காலம் வந்துட்டாலே மார்ச் ஏப்ரல்லாம் வெயில் முடிஞ்சவனே ஜூன் ஜூலை வந்துட்டாலே இதே தான் வருஷம். என்ன பிரச்சனை? நமக்கும் கர்நாடகாவுக்கும் தண்ணி கொடு, தண்ணி கொடு, தண்ணி கொடு. அதைத்தான் இன்னைக்கு சட்டசபையிலே நான் பேசினேன். இது இன்னைக்கு நேத்து பிரச்சனையா? சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து 150 ஆண்டு கால பிரச்சனை. இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு? நிரந்தர தீர்வு வர வேண்டும் என்றான் எல்லாரும் நம்ம இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம இங்க பாருங்க எவ்வளவு பேர் ஏன் வந்தாங்க? நானும் விவசாயி, எங்கள் விவசாய மக்கள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கணும், தமிழக மக்கள் வாழ்ந்ததாக இருக்க வேண்டும் என்று
தமிழ்நாட்டின் ஏதேதோ அந்த கடகோடியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து எல்லா பக்கமும் கோட்டை முதல் குமரி வரை உணர்வு இருக்கின்ற அத்தனை பேர் இங்க கலந்துகிட்டு இருக்காங்க. சுதீஷ் வந்து டெல்லியிலே தான் இருந்தார் 15 நாள். விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் உடனே நைட்டு பிளைட் பிடிச்சி வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறார். விஜய பிரபாகர் எங்க தம்பி காணோம் நீங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி எங்க விவசாயிகளுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் வர்றேன்னு சொல்லி வந்து கலந்து கொண்டார். இங்க இருக்கின்ற அண்ணன் பழனியப்பன் ஆகட்டும், நம்மளுடைய விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்களாகட்டும், எல்லாரும் ஏன் வந்து கலந்துக்கிறாங்கன்னா உணர்வு, நம்ம மக்கள் நம்ம விவசாயிகள் என்ற உணர்வு. அந்த வகையில் திமுக அண்ணன் ஸ்டாலினிடம் நாங்க கேட்டோம், திமுகவும் பங்கேற்கணும். உடனே மாவட்ட செயலாளரும் எக்ஸ் மினிஸ்டருமான அண்ணன் பழனியப்பனை உடனடியாக போய் கலந்து கொள்ள சொன்னார். அதே போல விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு தனபாலன் அவர்களும், தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டு இயக்கம் தாராபுரம் அண்ணன் காளிமுத்து அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டதை உண்மையிலேயே நம் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நாம் காட்டும் விசுவாசமாக நான் பார்க்கிறேன். அதே போல இப்போ எனக்கு ஸ்டேஜ்ல வந்து தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டு இயக்கம் ஷால் போட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர்களுடைய கோரிக்கையை முதலில் நான் சொல்கிறேன். மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி காவிரியின் உரிமை பங்கை பெற வேண்டும். தேர்தல் வாக்குறுதிப்படி கூட்டுறவு கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். கட்டுப்படி செலவினங்கள் கருத்தில் கொண்டு தேர்தல் வாக்குறுதி பிரி குவிண்டாலுக்கு 3500 வழங்க வேண்டும். பயிர் சாகுபடியை ஊக்குவிக்க தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னபடி ஏக்கருக்கு 15000 ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என தெலுங்கானா, பாண்டிச்சேரி, உத்தராஞ்சல் மாநிலங்கள்ல இது வழங்குறாங்க. அது போல நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளுக்கு கட்டாயம் 15000 தரணும். வேளாண் துறையிலே உழவர் அலுவலர் திட்டம் 2.0 அரசாணைப்படி முழுமையாக செயல்படுத்தி அந்த அரசாணையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக அவர் கோரிக்கையை நான் முதலில் இங்க பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால காவேரி ஒண்ணு நமக்கு எதிரி நாடு இல்லை, நம்மளுடைய பக்கத்துல இருக்குது. பாரதியார் என்ன சொன்னார்? தமிழ்நாடில் திராவிட நாடுகள் அப்படின்னார். இந்த திராவிடத்துல தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாம் சேர்ந்ததுதான் திராவிட நாடு. அதனால கர்நாடகா என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாரும் நாங்க வந்து எதிரிகளாகவே நினைக்கல. நீங்களும் தண்ணிக்காக தான் போராடுறீங்க, எங்க மக்களும் தண்ணிக்காக தான் போராடுறாங்க. இதை புரிந்து கொண்டால் இங்க எல்லாமே சமாதானமாக போய்விடும். இப்ப கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு முன்னாடி எங்க போனோம்? பில்லிகுண்டு போனோம். ஏன்னா அங்கதான் கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருகின்ற ஏரியா. எல்லாரும் சேர்ந்து காவேரி தாய்க்கு வணங்கினோம். அப்ப அந்த காவேரி தாயின் தண்ணீரை வாங்கி நாங்கள் சமர்ப்பணம் செய்து நாங்கள் வேண்டியது தமிழ்நாடு மக்களும் விவசாயிகளும் நல்லா இருக்கணும், அதே போல கர்நாடக மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் காவேரி தாய்க்கு நாம் நம்மளுடைய வணக்கங்களை நாம் செலுத்தினோம். காவேரி தாயே, உங்கள் கருணையால் அருளால் கரை புரண்டு ஓட வேண்டும் தண்ணி அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருக்கோம். நம் அத்தனை பேர் பிரார்த்தனையோடு வெகு விரைவில் கரை புரண்டு ஓடி தமிழ்நாடு, கர்நாடகா நம்மளுடைய விவசாயிகள் வாழ வேண்டும் என்பதால் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முதல் வேலையே. அதனால காவேரி நடுவன் தீர்ப்பு சொன்னது போல 15 நாட்களுக்குள் 3500 கன அடி தண்ணீரை அந்த முதலமைச்சர் உடனடியாக திறந்து விட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். 3ஆம் தேதி ஆடி பெருக்கு, எப்படி தண்ணி பெருக்கெடுத்து ஓடும். நம்ம பெண்கள்லாம் போய் அம்மா வழிபடுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் பார்க்கிறேன் வெறும் கல்லும் குண்டுமா தான் இருக்கு காவேரி. அதனால இதை புரிந்து கொண்டு உங்கள் தண்ணீர் தேவையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், எங்கள் தண்ணீர் தேவையை நீங்கள் புரிந்து கொண்டு நடுவன் தீர்ப்பாயம் வழங்கியது போல உடனடியா தண்ணீரை திறந்து விடுங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, காவேரி நடுவன் ஆணையம் ஆர்டர் போட்டாங்க. நம்மளுடைய சட்டசபையில அனைத்து கட்சியும் ஒன்று கூடி தீர்மானமும் நிறைவேற்றிட்டோம். இன்னைக்கு டெல்லியிலையும்
நம்மளுடைய தேமுதிக சார்பாக, அனைத்து கூட்டணி கட்சி சார்பா உறுதியாக மேகதாதுல அணை கட்டக்கூடாது, நீட்டை ஒழிக்க வேண்டும், காவேரியில் தண்ணீரை விட வேண்டும் என்பதை நாம் அங்கு அழுத்தம் திருத்தமாக MP சுதீஷ் அவர்கள் பதிய வச்சிருக்கார். எனவே எல்லாருடைய எண்ணமும் அதுதான் என்பதை அந்த சகோதரர் புரிஞ்சுக்கணும். விவசாய கடன் முழுவதும் நமது CM விஜய் அவர்கள் தள்ளுபடி செய்யணும் ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பா நம்ம கேட்டுக்கிறோம். இன்னைக்கு ராகுல் காந்தி சென்னை வந்திருக்காருன்னு சொன்னோம். ராகுல் காந்தி அவர்கள் அப்படியே போங்க, CM சந்திங்க. எல்லா விவசாயிகளுக்காகவும் உங்க கூட்டணியில இன்னைக்கு நீங்க யார் கூட இருக்கீங்க? தாவேகா கூட இருக்கீங்க. கர்நாடகால உங்க ஆட்சி நடக்குது. அதனால நீங்க சொல்லி தமிழ்நாடுக்கு தண்ணி கொடுக்க சொல்ல வேண்டியது ராகுல் காந்தியின் கடமை, காங்கிரசின் கடமை என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒன்றும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. சண்டை போட, வார் பண்ண, இது எல்லாமே எல்லை பிரச்சனை மட்டும்தான். இது இந்தியா முழுக்க இது இருக்கு. அதனால தண்ணீரை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நீரின்றி அமையாது இவ்வுலகு. எல்லாருக்கும் மிக மிக அத்தியாவசியம். முதல்ல தண்ணி, அதற்கப்புறம் உணவு, அதற்கப்புறம் நம்ம மூச்செடுக்க இந்த காற்று. அதனால இது எல்லாருக்குமே சமமான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு உடனடியாக தண்ணீரை திறக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் 3ஆம் தேதி கர்நாடகா போறாருன்னாங்க. சட்டசபையில் நான் தான் முதலில் அதை பற்றி பேசினேன். எல்லாருமே CM போகக்கூடாதுன்னாங்க. ஆனா நான் மட்டும்தான் CM கர்நாடகாவுக்கு போகணும், நம்ம உரிமையை நிலைநாட்டணும், பேசணும். ஏன்னா அவரும் இப்பதான் முதல் வாட்டி முதலமைச்சர், நம்ம விஜய் அவர்களும் இப்பதான் முதல் வாட்டி முதலமைச்சர். அவர் அழைக்கிறார், நீங்கள் செல்லுங்கள், தமிழ்நாட்டின் உரிமையை பற்றி பேசுங்கள் என்று நான் சொன்னேன். நான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலி தேர்ட விஜய் போவாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நேத்து பார்த்தா என்ன சொல்றாரு DK சிவகுமார், இப்ப பிரச்சனை அதிகமா இருக்கு, நீங்க வராதீங்கிறாரு. என்னங்க இது கொடுமை? என்ன சார் கொடுமை இதுன்ற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு. யார் வரனாலும் வாங்கன்னா நம்ம சொல்லுவோம். வர்றவங்களை வேணான்னு சொல்ற ஒரு அரசாக இன்னைக்கு கர்நாடகா இருக்கிறது உண்மையிலே மனசுக்கு வேதனையாக இருக்கு. வெகு விரைவில் 2 முதலமைச்சர்களும், நீங்க உங்க பர்சனலுக்காக பேசல, மக்களுக்காக பேசுங்க, விவசாயிகளுக்காக பேசுங்க. குடி தண்ணீரை நீங்கள் கட்டாயமாக தரணும். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, கட்டணா மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும். காவேரியில தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்தில் நம்ம சொல்றோம். நான் ஒரு விஷயம் எனக்கு புரியல. மூகாம்பிகை கோயிலுக்கு போனா மட்டும் முதலமைச்சர் அவங்க ஜோசியர் சொன்னாரு அவருக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா மட்டும் கர்நாடகா மூகாம்பிகை கோயில் போறீங்களே. அதே மாதிரி DK சிவகுமார் அவரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கு வரீங்களே, CM ஆகணும், இன்னைக்கு பரிகார பூஜை பண்ணணும்ட்டு உங்க சுயநலத்துக்கு போறீங்களே. இத்தனை கோடி மக்கள் பிரச்சனைக்கு ஏன் போக கூடாது? இத்தனை கோடி விவசாயிகள் பிரச்சனைக்கு ஏன் போக கூடாது என்று மக்கள் சார்பாக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அதனால DK சிவகுமார் அவர்களே, நீங்க எங்க முதல்வரை வர வேணான்ட்டீங்க. ஆனா நான் இன்னைக்கு மக்கள் சார்பா ஒரு வேண்டுதல் வைக்கலாமா? அவரை நம்ம ஊருக்கு வர சொல்லாமா? DK சிவகுமார நம்ம தமிழ்நாட்டுக்கு வர சொல்லாமா? வாங்க, முழு பாதுகாப்பை எங்கள் தமிழர்கள் உங்களுக்கு தருவார்கள். எங்க முதல்வர்கிட்ட பேசுங்க, அந்த பிரச்சனையை முடியுங்க. இமீடியட்டா அதை செய்யணும். ஏன்னா இன்னைக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 1. குறுவை சாகுபடி முடிந்து இன்றைக்கு சம்பா சாகுபடி தொடங்கி இருக்க வேண்டிய நாள். இன்னைக்கு தண்ணியே இல்லை, குறுவை சாகுபடியும் இல்ல, சம்பா சாகுபடியும் இல்லை. அப்ப விவசாயிகள் எங்க போவாங்க? இங்க தம்பி சொன்ன மாதிரி இங்க இருக்கிற மீனவர்கள் எங்க போவாங்க? பரிசலை நம்பி இருக்கிறவங்க எங்க போவாங்க? உங்களுக்கு பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, பீச் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் தண்ணியை நம்பி வாழ்பவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால ஒன்று போய் மனசு விட்டு பேசுறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை, பயப்படாதீங்க. வாங்க,
வந்தாரை வாழ வச்ச தமிழ்நாடு தான் அப்படின்னு நான் சொல்றேன். எனவே ஒவ்வொரு மனிதருக்கும் உணவும் தண்ணீரும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அது போல அதை உணர்ந்து உடனடியாக செயல்பட வேண்டும். அந்த மேகதாது அணை கட்டுற இடம் பேரு அர்காவதி ஆறு. நம்ம அண்ணன் வீரப்பன் காடு அங்கதான் இருக்கிறது. அவர் எப்பொழுதும் கும்பிடுற காளி அம்மன் கோவில் அங்க இருக்கு, முனீஸ்வரன் கோயில் இருக்கு. அது தமிழ்நாட்டின் எல்லை என்பதற்கு அந்த 2 கோயில்களே சாட்சி. அப்போ எங்க அண்ணன் வீரப்பன் இல்லைன்னவன் உங்களுக்கு எல்லாம் துளிர் விட்டு போயிடுச்சா? துளிர் விட்டுருச்சா? எங்க கேப்டனும் இல்ல, அண்ணன் வீரப்பனும் இல்ல, பிரபாகர் விடுதலை புலி பிரபாகரும் இல்ல. அப்படின்றதுனால ஒன்னும் ஆடாதீங்க. எல்லாருமே தெய்வங்களாக வந்து தமிழ்நாடு மக்கள் கூட இருந்து நிச்சயமாக மக்களை காப்பாற்றுவாங்க. இன்னைக்கு மொத்தம் 13,000 ஏக்கர் எடுத்தாதான் அங்க மேகதாதுல அணை கட்ட முடியும். மொத்தம் 9,000 கோடி செலவு செஞ்சாதான் அங்க டேம் கட்ட முடியும். இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு. அந்த இடத்து பேரே ஆறு தாண்டி. அந்த ஆறு தாண்டி ஸ்லோவா ஆடு தாண்டியாய் இப்போ அந்த இடம் பேர் என்ன ஆயிடுச்சு? மேகதாது என்று மாறிடுச்சு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டின் எல்லை தான், எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால இங்க 150 ஆண்டு கால பிரச்சனையை நீங்கள் இருவரும் சேர்ந்து முடிக்கணும். இதை 40-50 வருஷமா அரசியல் பிரச்சனையாக மாத்திட்டாங்க. 177.25 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்பதை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி கூட கர்நாடகா அரசு செய்ய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், இப்ப எல்லாருமே தமிழையே பேசினுக்கிறதுனால எங்க அண்ணன் சிவகுமாருக்கு புரியலையா என்னன்னு தெரியல. அதனால அவங்க பாஷையிலேயே பேசலாமா? தமிழ்நாடுல தமிழ்லயே பேசுறோம், கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு புரியுதா என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் கன்னடால பேசுறேன். யாருக்காக? தமிழ்நாட்டு மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக. மான்ய கர்நாடகா முக்கியமந்திரி டி.கே. ಶಿವಕುಮಾರ್ ಅವರೇ ಗಾಳಿ ಬೆಳಕು ನೀರು ದೇವರು ಎಲ್ಲರಿಗೂ ಸಮವಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ಹಕ್ಕು. ಇದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಭೇದ ಭಾವ ಸಲ್ಲದು. ಕಾವೇರಿ ಟ್ರಿಬ್ಯುನಲ್ ಕೋರ್ಟ್ ತಮಿಳುನಾಡಿಗೆ ನೀರು ಬಿಡಬೇಕು ಶುಚಿ ಸ್ವರತೆ. ನೀರು ಬಿಡಲು ಮುಖ್ಯಂ ಶುಚಿವ್ರತೆ. ನಾವು ಹಬ್ಬವ ವಿದಾಹ ಮಾತ್ರ ಕೇಳಿದ್ರೆ ಕೂಡಲೇ ನಮ್ಮ ಎಲ್ಲರೂ ನ್ಯಾಯಯುತವಾದಿಯೇ ಬೇರಿಗೆ ಸ್ಪಂದಿಸಿ ನೀರವು ಬಿಡುಗಾಡೆ ಕೊಲಿಸ ಬೀಗೆತ್ತು கொடுத்துருவே. ஏதாவது புரியுதா? ஒன்றும் இல்லை, தமிழில் சொல்கிறேன் பாருங்க. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களே, காற்று தண்ணீர் எல்லா மக்களுக்கும் சமமானது. இதைத்தான் கடவுள் சமமாக கொடுத்திருக்கிறார். அதை தடுக்கும் சக்தி இங்க யாருக்குமே கிடையாது. அதனால அனைவருக்கும் அந்த சம உரிமை இருக்கிறது. இங்க நம்ம காவேரி ட்ரிபியூனல் தீர்ப்பும் கொடுத்து, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் கொடுத்து, ஏன் அதை நீங்க மதிக்காம இருக்கீங்க? அதனால இங்கு இருக்கின்ற நீங்க மக்களை மதித்து உடனடியாக நம்ம மக்களுக்கு அந்த தண்ணீரை தர வேண்டும். அதுவும் உடனடியாக தாமதமின்றி அந்த தண்ணீரை தர வேண்டும் என்பதை அவங்க பாஷையிலே கன்னடாவில் நாம சொல்லியிருக்கிறோம். இனிமேலாத அவர் டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் கர்நாடகாவில் இருக்கின்ற நம்ம சகோதர சகோதரிகளுக்கும் புரியுதான்னு பார்ப்போம். நாங்க பேசுறது கர்நாடகா தமிழ்நாடு எல்லாருக்காக தான்.
எல்லாரும் நல்லா இருக்கணும் என்பதுதான் கேப்டனின் நிலைப்பாடு. அதேதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் வெற்றி ஆர்ப்பாட்டமா மாறி இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வர வேண்டும் என்று சொல்லி, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்ட வேண்டும் என்று சொல்லி, இந்த நேரத்தில் இங்க கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இங்க தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸிற்கு வாங்க. நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவோம். அனைவருக்கும் சாப்பாடு தயாராக இருக்கு. எல்லாரும் வந்து சாப்பிட்டு என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேர வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக, திமுக சார்பாக கேட்டுக்கொண்டு விரைவருகிறேன். நன்றி, வணக்கம்.